என் பேர் ரத்தினங்க. நான் இப்போ குடியிருக்கிறது காங்கேயம்பாளையம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காங்கேயம்பாளையத்தில் இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிறோம். எனக்கு எங்கள் அப்பா ஒரு இடத்த எழுதி வச்சுட்டு பத்திரத்தை தொலைச்சி விட்டாரு. என்கிட்ட நகல் தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் சக்தி வேலை கேட்டேன். அவன் 4 லட்சம் கடனாக வாங்கி கொடுக்குறோம்னா சரின்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை வாங்க எக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னு சொன்னான். நான் சரின்னு வந்தேன். அவன் எக்ரிமெண்ட் போடல. நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நகலை பார்த்து பத்திரம் பண்ணிட்டான். புரியுது. அதன் அப்புறம் பத்திரம் பண்ணி உடனே நான் படிச்சு பார்க்க கூட அந்த பத்திரத்தை கொடுக்கல. அநியாயமா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு 2 லட்சத்தை கொடுத்துட்டு என்னை உடனே ஓடு தோர்த்திட்ட கோயம்புத்தூர் போக சொல்லி. அந்த மன உளைச்சலை எங்க வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் அவருக்கு இப்போ 4 லட்சம் செலவு பண்ணி அவர் படுத்த படிக்கையா கிடக்குறாரு. நான் ஸ்டேஷனுக்கு 4 நாளா அலைகிற கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. நான் இதனால சாகிறதா பிழைக்கிறதா தெரியாம உட்கார்ந்துருக்கிறேன். அதுக்கா அது 20 லட்சம். 2 லட்சம். யாருங்க பத்திரம் இழுத்தரம் எனக்கு தெரியாத முன்பின்ன அன்னைக்குதான் பார்த்தோம்னா